அனிவசியம் ரோபுன். ஸோ இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் இன்றைக்கி 4 மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ நான் போன மாதம் அப்ளை பண்ணேன் KIIPன்னு சொல்கிற லெவல் டெஸ்ட். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம வார நாட்டிலேருந்து கொரியன் லாங்குவேஜ் படித்து இங்கே வர ஒரு E9ங்கிற விசா கேட்டகரியில் வர ஒர்க்கிங் விசாவில் ஸ்ரீலங்காவிலேருந்து ஸ்ரீலங்கா மாதிரி 16 நாட்டிலேருந்து வர. ஸோ வந்து இங்கேருந்து நம்ம 3 வருஷம் அந்த விசா வெளி 3 வருஷம் முடிய நமக்கு 1 வருஷமும் 10 மாதமும் நமக்கு விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. அது முடிய நம்ம இருக்க விரும்பினா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்னொரு 5 வருஷம் இருக்கலாம், என்ன ரீஎன்ட்ரின்ட்டு போயிட்டு வந்து இருக்கலாம். மொத்தமாக அந்த E9 விசா 10 வருஷம் விசா. ஸோ இப்போ நம்ம அப்படியும் இருக்கலாம். ஸோ E7ங்கிற ஒரு விசா இருக்குது. அது எப்படி இருந்துச்சுன்னா அது 3 வருஷத்துக்கு ப்ரொஃபஷனல் விசான்னு சொல்கிறேன். ஸோ அது 3 வருஷத்துக்கு ஒருக்கா ரினியூ பண்ணிட்டு இருக்கணும். அது ஒரு பாயிண்ட்ஸ் பேஸ்டான விசா. ஸோ அதுக்குரிய ஒரு அந்த பாயிண்ட்ஸ் பேஸ்டான அது எப்படி பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், நம்ம வயசுக்கு ஒரு இது நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம எடுக்கிற சம்பளத்துக்கு அப்படி இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸை வச்சு அப்போ கொரியா இமிக்ரேஷனால் எலோகேட் பண்ணுவாங்க. ஸோ வருஷத்துக்கு இத்தனை பாயிண்ட்ஸுக்கு மேலுக்கு இருந்தால் ஒரு E9லேருந்து E7ங்கிற ப்ரொஃபஷனல் விசாவுக்கு மாற்றலாம்னு சொல்லி. ஸோ அதுக்குரிய ஒரு பாயிண்ட்ஸுக்கு ஒரு இன்னமும் வேல்யூ சேர்க்கறதுக்கு தான் இந்த KIPங்கிற ஒரு எக்ஸாம் செய்யுது. ஸோ இது என்ன கொரியன் இமிக்ரேஷன் இன்டெகிரேஷன் ப்ரோக்ராம்னு சொல்கிற இந்த எக்ஸாம். அதுவும் கொரியன் லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கி சரி இதில் லெவல் 1லேருந்து லெவல் 5 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம லெவல் 3 இருந்தாலே ஈஸியாக E7க்கு மாற்றிக்கொள்ளலாம், E7ங்கிற விசாவுக்கு. ஸோ இது கொரியாவில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது அந்த எக்ஸாம் எனக்கு இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ அது எப்படி என் அனுபவம் எப்படி எனக்கு பெருசாக தெரியும். நான் நிறைய பேர் ஊரில் இருந்து எக்ஸாம்லேயும் நிறைய பேர் கேட்டு இப்போ யூடியூப்லேயும் தேடி பார்த்து பழைய நாணமட்டையெல்லாம் கேட்டு தான் இன்றைக்கி வந்து நான். ஸோ இந்த வீடியோ இனி கொரியாவில் இருக்கிறவங்களுக்கு எந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ கட்டாயம் கொரியாவில் இருக்கிறவங்க கட்டாயம் மிஸ் பண்ண பாருங்கள் இந்த வீடியோவை, ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இது என்னன்னு சொன்னால், ஸோ இந்த எக்ஸாம் KIP எக்ஸாம் எழுதினா நம்ம காலம் ஃபுல்லாக 3 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன ரினியூ பண்ணி நமக்கு எக்ஸ்டெண்ட் இந்த எக்ஸ்பேர்ட் இல்லை 3 வருஷத்துக்குள்ள ரினியூ பண்ணி நம்ம கம்பெனியில் வேலை செய்யலாம். அதுக்கு பிறகும் நிறைய விசா இருக்குது, F2 F5ங்கிற நிறைய விசா இருக்குது. அதுக்கும் காலப்போக்கில் மாற்றிக்கொள்ளலாம். இப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே நானும் விட்டக்குள்ளே தான் வந்த உடனே முடிக்க வச்சிருக்கணும். வந்த உடனே இப்போ கொரியாவில் இருக்கிறீங்க இப்போ முடிக்க வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 2 வருஷம் போகக்குள்ளே இப்போலேருந்து கொரியன் லாங்குவேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி முடிக்க வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் இருக்கிற கம்பெனி இப்போ வந்த கம்பெனியில் 3 வருஷம் இருந்தீங்கன்னு சொல்லி இல்லாட்டி கடைசியாக இப்போ இருக்கிற கம்பெனியில் 1 வருஷம் இருக்கணும். ஃபஸ்ட் கம்பெனியில் 1 வருஷம் இருக்குது. அது நிறைய அந்த ரூல்ஸ் மாறுற. ஸோ அப்படி இருந்தால் என்ன E7க்கு மாற்றிக்கொள்ளலாம். E7க்கு மாதிரி காலப்போக்கில் F2 F5ங்கிற பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசாக்கு மாற்றுறதுக்குரிய சான்சஸ் கூட இருக்குது. ஸோ இது நம்ம ஸ்ரீலங்கா நிறைய பேருக்கு தெரியும். இன்றைக்கி நான் எக்ஸாம்பிள் இதை வந்து நிறைய பேர் நானும் இப்போ எங்கே நம்ம லீவ் நாளில் இந்த போன கிழமை இந்த என்ன ஸ்ப்ரிங் இதுக்கு பூ பார்க்க போன இடத்து நிறைய பங்களாதேஷ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா ஃபேமிலியோட ஒய்ஃபோட வந்துருந்தாங்க. ஸோ நம்மடவங்க ஸ்ரீலங்கன்ஸ் அதில் என்ன செய்யறதில்ல, கணக்கெடுக்கிறதில்ல. அது என்ன உண்மையாக எல்லாருக்கும் கஷ்டம் தான். திங்களிலிருந்து வெள்ளி மணிக்கும் 8 மணி நேரம் 10 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்யவங்க இருக்கிறீங்க. ஸோ அப்படி வேலை செஞ்சு போட்டு சனி ஞாயிறு எங்கே இதுக்கு மீனக்கட்டு இது செய்யுங்கிறது கஷ்டம். ஆனால் நம்ம அந்த 3 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ யோசிக்கிறதில்ல விசா அடையுது. அதுக்கு பிறகு நிறைய பேர் இருப்பீங்க 3 வருஷம் 5 வருஷம் போய் நாட்டுக்கு போய் செட்டில் ஒவ்வொரு மைண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி. நான் சொல்கிறேன் காலம் ஃபுல்லாகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கோ கொரியாவில் இருக்க விரும்புகிறவங்க இப்போலேருந்து அந்த லாங்குவேஜை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஸோ உங்களோட விசாவை கொஞ்சம் கொரியாவில் எந்த ஒரு விஷயம் செய்யறாலும் சரி லீகலாக செய்கிறது நல்லது. இல்லீகலாக செஞ்சு அது எங்கே நானும் நடத்த மாட்டோம். ஸோ எந்தளவுக்கு லீகலாக செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கும் சேஃப், என்ன கொரியாவில் இருக்கிறது நமக்கும் சேஃப், அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லாமல் நம்ம இருந்துட்டு போய்த்திடலாம், உழைச்சிட்டு போய்த்திடலாம். ஸோ இப்போ நான் வந்தேன், நான் பெருசாக படிக்கலை, நார்மலாக ஏற்கனவே வந்து நாலேஜை வச்சு நைட் ஃபுல்லாக நாமளும் ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் பெஞ்சர். ஸோ அதால் நாட்டில் படிக்க நாலேஜையும் வச்சு கொஞ்சம் அங்காலையும் தேடி யூடியூப்லேயும் தேடி பொடிய மாட்டையும் கேட்டு எப்படி வரும் கேட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கு வந்த உடனே இதான் மெயின் பாயிண்ட்ஸ்னால் எனக்கு என்ன நடந்துச்சு, எப்படி எக்ஸாம் வருங்கிற ஒரு தமிழ் கண்டு நிறைய பேருக்கு இல்லை. நிறைய பங்களாதேஷ் நான் கூகுளில் கேள்வி தேடினாலும் சரி என்ன சேர்னாலும் சரி நிறைய பங்களாதேஷ் லாங்குவேஜ்லாம் வருது, இல்லாட்டி நேபாள் லாங்குவேஜில் வருது. ஸோ இது தமிழில் இருக்கணும், இது இனி வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி நான் இந்த வீடியோ போடுறேன். வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன விஷயம்னா, ஸோ நம்ம KIP டெஸ்ட்டுங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போய்த்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம அக்கௌண்ட் ஃபஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணணும். அந்த எக்ஸாம் வருஷத்தில் 6 தடவையோ 8 தடவை ஒரு 2 மாதம் கேப்பில் ஒருக்கா நடக்கும். ஸோ நான் இந்த வருஷம் நடக்கிறத நான் இதில் எட் பண்ணுறேன் அந்த லிஸ்ட்டு. ஸோ அப்போ நம்ம இது நெக்கும் அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியா, எப்படி நம்ம அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அந்த வெப்சைட்லேருந்து தெரியும். நான் என்ன செஞ்சேன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த ஃபாரினர் சப்போர்ட் சென்டர்ஸ்னு இருக்குது, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருக்குது கொரியாவில். ஸோ அங்கே போயிடணுன்னா அவங்கள்ட்ட எப்படி தான் செய்யணும், அவங்க இது செஞ்சு தந்தாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்போ 2ஆம் தேதி 4 மாதம் 14ஆம் தேதி எக்ஸாம். ஸோ நீங்கள் 3ஆம் மாதம் 24ஆம் தேதி 28ஆம் தேதிக்குள்ளுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி
இது அந்த அப்ளை டேட்டுக்கு வாங்க ஏர்லியான்னு சரி. அப்போ நான் போன உடனே அவங்களே அப்ளை பண்ணி தந்தாங்க. ஸோ நேரத்தில் போகணும்னு சொன்னால் நம்ம ஏரியாக்கள் இருக்கிற யூனிவர்சிட்டி எடுத்துக்கொள்ளலாம். யூனிவர்சிட்டியில் தான் எக்ஸாம் நடக்கும். இப்போ நான் இருக்கிறது இந்த பார்த்தீங்கன்னா கொரியாவில் இருக்கிற ஃபேமஸான இன்ச்சோனில் இருக்கிற ஃபேமஸான யூனிவர்சிட்டி இன்ஹா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறது. இங்கே தான் எனக்கு எக்ஸாம் நடந்தது. இந்த இதுக்கு இருக்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு டெக்னாலஜி பில்டிங் ஒன்று தான் இது. அதில் உண்மையான ஃப்ளைட்டே நான் ஃப்ளைட்டை நினைச்சா போய் பார்த்தேன். உண்மையான ஃப்ளைட்டே நான் நினைச்சு என்ன டேமேஜ் ஆகினது தெரியாத ஒரு இதுக்கு வச்சுருக்காங்க, கல்வி தேவைக்காக வேண்டி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணிவிட்டு அந்த 4 மாதம் 11 இன்றைக்கு எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு முதலே நமக்கு அந்த அட்மிஷன் அங்கே அப்ளை பண்ணுவாங்க. அங்கே போய் ஒரு கிழமைக்கு முதல் அட்மிஷன் எடுக்கலாம் நம்ம அந்த ஃபாரின் சப்போர்ட் சென்டர்ஸில். அப்படி இல்லாட்டி நம்ம அந்த நமக்கு ஒரு 2 நாளைக்கு முதல், இப்போ இன்றைக்கு 11 எக்ஸாம்னா இன்றைக்கி 9 8 இன்றைக்கி மெசேஜ் வரும். இங்கே உங்களுக்கு இங்கே எக்ஸாம் இத்தனாவது ஃப்ளோரில் தான் இருக்குது, இன்வா யூனிவர்சிட்டியில் இந்த ஃப்ளோரில் இத்தனாவது மாடியில் இத்தனாவது ஹாலில் எக்ஸாம் உங்களுக்கு வரும். அப்படி எனக்கு வந்துச்சு. ஸோ நான் உரிய என்ன டைமுக்கு 1 ஹவருக்கு முதலே வந்துட்டேன். ஸோ வந்து கட்டாயம் எக்ஸாமுக்கு வரக்குள்ளே மெயினாக ஐடி கார்டு இல்லாட்டி பாஸ்போர்ட் கொண்டு வரணும். நான் 2ஐயும் கொண்டு வரணும். அது என்ன நம்ம எதுனா ஒன்று சொன்னால் நம்ம 2ஐயும் கொண்டு அது அந்த சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பெற்றவங்க பழக்கம் நம்ம ஒரு விஷயம் ஒரு இடத்த போகிறோன்னு மறந்து போய்த்துருவோம். அப்படி இதை கொண்டு போய் இதை கேட்பாங்க. ஸோ அதால் எனக்கு எங்கள் அம்மா பழக்கின வழக்கம் எதுக்கும் கூட கொண்டு போனால் நம்ம கொண்டு போய் போகிறது இல்லை. நான் 2ஐயும் கொண்டு வந்தேன். ஸோ ஐடியா கொடுத்து காட்டணுன்னு ஒரு சிலவங்க ஐடியா ஃபோனில் கொண்டு போவீங்க. அதெல்லாம் எலவுடே இல்லை. கட்டாயம் ஐடியா கொண்டு போகணும், இல்லாட்டி பாஸ்போர்ட் கொண்டு வரணும். ஐடியா கொண்டு வந்து ஐடியெல்லாம் செக் பண்ணிவிட்டு 1 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட். 12 மணிலேருந்து 12:30 மட்டுக்கும் அவ்வளோ சிஸ்டம். கொரியாவில் எந்த ஒரு சின்ன விஷயம் எடுத்தாலும் அவ்வளோ சிஸ்டமாக நடக்கும். ஸோ 12 மணிலேருந்து 12:30 மட்டுக்கும் நிறைய கிட்டத்தட்ட நினைச்சா ஒரு 200-250 பேர் வந்திருந்தாங்க. 50 பேரும் வேறு வீசா. அவங்களோட வீசாவை கொஞ்சம் என்ன ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த லெவல் எக்ஸாமை செய்கிறேன். இணைன் மட்டும் இல்லை, இருக்கிற அவ்வளோ பேரும் அவங்களோட வீசா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இல்லாட்டி லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் ஃப்ளூவெண்டாக படிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம் செஞ்சு நம்மளோட லெவல் எத்தனை சரி நான் சொன்ன லெவல் 1லேருந்து லெவல் 5 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த லெவல் நம்ம இப்போ இது என்ன சஜோன் பியோங்கான்னு சொல்கிறது இந்த எக்ஸாம் KIIP சஜோன் பியோங்கான்னு என்ன சொல்லுன்னா லெவல் டெஸ்ட்டில் நம்ம எத்தனாவது லெவலில் இருக்கிறோம்னு சொல்கிறதுக்கு ஒரு நம்ம அறிகிறதுக்கு வைக்கிற ஒரு என்ன ஒரு டெஸ்ட் தான் இது. நம்ம எத்தனை லெவலில் இருக்க அப்படின்னு சொல்லி இது நம்மளா செல்ஃபாக படிக்கிறது தான். உதாரணத்துக்கு நம்ம லெவல் 3 லெவல் 2 பாஸ் பண்ணிட்டு வைங்க, நம்ம லெவல் 3க்கு படிக்க போகணும் கிளாஸுக்கு. ஸோ அதெல்லாம் நான் இன்னும் போகல. நான் போனால் அந்த வீடியோஸையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ அந்த லெவல் டெஸ்ட் செஞ்சிருக்கேன். இன்றைக்கி இந்த 11வது இன்றைக்கு செஞ்சேன்னா 24 எனக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதில் நான் எத்தனை உதாரணத்துக்கு லெவல் 3 பாஸ் பண்ணேன்னு சொன்னால் நான் அதுக்கு அப்புறம் இன்னும் படிக்க லெவல் 4 படிக்கலாம். வீசாவை மாற்றி கொண்டே படிக்கலாம், இல்லாட்டி இந்த வீசாவில் இருந்து கொண்டே படிக்கலாம். ஸோ அது ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கும். அந்த லெவல் அது ஒவ்வொரு வருஷமும் 3 தடவை 4 இந்த இது 8 தடவை 7-8 தடவை நடக்கும். அடுத்தது லெவல் 3 லெவல் 4க்கு போகிறோம் அது 2-3 தடவை நடக்கும் வருஷத்தில். அப்படி லெவல் 5க்கு போகிறோம் அந்த எக்ஸாம் ஒரு 2 தடவை 3 தடவை நடக்கும். அதெல்லாம் அப்படி இருக்குது. ஸோ சரி வந்து 12:30 ஃபுல்லாக என்ன செக் பண்ணி அந்த ஹோலுக்கு அனுப்பினாங்க. 12:30 1 மணி மட்டுக்கும் லெக்சரர் வந்தார். அந்த எக்ஸாமினேஷன் அந்த இது செய்கிறவர் வந்தார், கண்காணிப்பாளர். அவர் எல்லாத்தையும் ஃபுல் விளக்கம் தந்தார். இத்தனை மணிக்கு எக்ஸாம் இப்படி. அப்போ எனக்கு டவுட் என்ன மெயின் டவுட் என்னச்சுன்னா, நம்ம நாட்டில் லாங்குவேஜ் படிக்கிட்டு எக்ஸாம் எழுதுறது 20 கேள்வி வாசித்தல், 20 கேள்வி கேட்டு விட எழுதுறது. எத்தனை நிமிஷம் 50 நிமிஷமா? நாட்டில் 40 நிமிஷம் 50 நிமிஷம் நீங்கள் மறந்துட்டு. ஆனால் இங்கே டவுட் இன்னைக்கு நான் தேடி பார்த்தே பல மாதிரி வந்துச்சு. ChatGPTல கேட்ட கேள்வி மருந்து வந்துச்சு. எதுக்கும் எல்லாத்துக்கும் ஓரளவு அந்தளவுக்குள்ளே ஓரளவு பிக்கப் ஆகிட்டான்னு வந்து. ஸோ வந்ததுலேயே ஃபஸ்ட்லேருந்து 30 வரைக்கும் ஃபஸ்ட் கேள்விலேருந்து 30 கேள்வி வரைக்கும் சரியான ஈஸியான கேள்வியாக இருந்துச்சு. சரி அப்போ சரி ஸோ லெவல் 4 லெவல் 5 தான் நினச்சிட்டு எழுதினேன். 31லேருந்து 48 சரி 31லேருந்து 48 வரைக்கும் நமக்கு நாட்டில் லாங்குவேஜ் எக்ஸாம் எழுதுகிற இந்த கடைசி 19 கேள்வி வரும் பந்தி கேள்வி. அதே மாதிரி டபுள் மடங்கு பந்தி கேள்வி 31லேருந்து 48 வரைக்கும். அது பார்த்து இந்த என்ன ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் எழுதின அந்த மான்கராத்தே படத்தில் சிவாத்தியன்னு சொல்கிற மாதிரி அந்த பாக்ஸிங் ஸ்டார்டிங்கில் என்ன பாக்ஸிங் இவ்வளோ ஈஸியாக இருக்கிறதுங்கிற மாதிரி தான். சரி நம்ம இதுக்கு படிச்சிருக்கே தேவை இவ்வளோ மேற்கிட்டு தேவை நோம்பலான்ற மாதிரி தான் எழுதினேன். 30வது கேள்வி இருந்து ஒன்றும் முழங்கலை அது தெரியும் டக்டிக் டோஸ் தான். அப்போ 48 அடிச்சு போட்டு 49வது 50வது கேள்வி எழுதுறேன்னுச்சுன்னா உதாரணத்துக்கு இப்போ எப்படி சொல்கிறேன், இது படிக்கிறவங்களுக்கு உதாரணத்துக்கு அந்த மியோன் ஸோ அப்படி இல்லை தானே அப்பு மியோன் ஸோ அப்பா ஸோ இந்த வலிப்பதால் அந்த என்ன வலிக்கின்றதால் அந்த அப்படி இருக்குது தானே. அப்படி இதில் அந்த இடைவெளி வரும், அந்த இடைவெளியை ஃபில் பண்ணி எழுதுறது அது 1 வேர்ட் ஆன்சர் தான். ஸோ அதெல்லாம் OMR கார்டுன்னு சொல்லி எனக்கு டவுட் கம்ப்யூட்டரில் நடக்கும் எக்ஸாம் பேப்பர் எக்ஸாம் நடக்குமான்னு. ஆனால் நடந்தது பேப்பர் எக்ஸாம். நான் டவுட்டில் பெண்ணும் கொண்டு வந்தேன். ஸோ அவங்களே பெண் தந்தாங்க. இந்த இருக்குது அதை திருப்பி வாங்கியிருக்கல அவங்க இதாக இருக்குது பெண்ணும் தந்தாங்க. ஸோ அந்த பெண்ணில் 2 மாதிரி இருக்குது. இந்த இருக்குது இது மார்க்கர் சைட், இந்த இருக்குது இது பென் சைட். ஸோ அதில் எக்ஸாம் நடக்கக்குள்ளே அந்த இன்ட்ரக்ஷன் தந்தாங்க. இது எப்படி இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம்
கம்ப்யூட்டரில் தான் அந்த ஓஎம்ஆர் கார்டு நான் இன்றைக்கு தான் கேள்விப்பட்டேன். கம்ப்யூட்டர் தான் அந்த மார்க்கிங் பண்ணதை ரீட் பண்ணி இது செய்யுமா, என்ன திருத்துமா பேப்பரை. ஸோ அந்த ஓஎம்ஆர் கார்டுன்னு சொல்லி அப்போ நான் அதை எட் பண்ணுறேன் வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதால் அந்த எழுதுறது அந்த மார்க் பண்ணுற விதங்கள்லாம் சொல்லி தந்தார். இப்படி தான் மார்க் பண்ணணும். பிள்ளை வந்தால் அவடத்துக்கு அவ்வளோ சிஸ்டம் அந்த டிபெக்ஸால் அவடத்துக்கு அவங்களே டிபெக்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம கொண்டு போகாட்டியும் கையை வசதினா அவடத்துக்கு என்ன வருவாங்க, வந்து நமக்கு ஒரு இதை கிளியர் பண்ணி அவங்க இது செய்வாங்க. அவ்வளோ சிஸ்டமாகவும் அவ்வளோ இதாகவும் செஞ்சுருந்தாங்க. எனக்கு கொரியானாலே அவ்வளோ சிஸ்டம், அதுதான் கொரியாவிலே பிடிச்ச விஷயம், மிக பிடிச்ச விஷயம். அந்த சிஸ்டம் தான் பிடிச்ச விஷயம். என்ன கொஞ்சம் கம்பெனியை விட இப்படி அந்த கொஞ்சம் படிக்கிற இடங்களில் கொஞ்சம் மனுஷனோட கொஞ்சம் அன்பாக பழகுவாங்க. அந்த விஷயமெல்லாம் கம்பெனியில் அது வேறு விஷயம். அப்படி இருக்குது. ஸோ அது நடந்துச்சு. திருப்பி இன்னைக்கு டவுட் என்னச்சுன்னா, ஒரு வேளை கேட்டல் 30லேருந்து 48 வரைக்கும் கேட்டல் கேள்வி இன்னைக்கு டவுட். அதோட நான் கையோசதின்னு வந்தார். இதில் என்ன இது தித்தி கேள்வி மாதிரி இருந்துச்சு, இல்லை தித்தி இல்லை இல்கி வாசித்தல் கேள்வி மட்டும்தான் இருக்குது. அதோட ஏன்னுச்சுன்னா 30லேருந்து 48 கேள்வி வரைக்கும் இன்னைக்கு விலங்கல் என்ன வாசித்தல் கேள்வியா கேட்டல் கேள்வியா விலங்கல். அதோட கேட்டு இல்லை 50 கேள்வி என்ன வாசித்து விட எழுதுறது தான் என்ன மார்க் பண்ணுறது எம்சிக்கு கேள்வி தான் 49 மட்டும் அந்த 1 வேர்ட் ஆன்சர். ஸோ அது அப்படி இருக்குது. அது முடிஞ்ச உடனே 1 hour முடிஞ்ச உடனே அடுத்தது 2 மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சு 2 ஹாலிலேருந்து 5 மணி வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 290 நடக்கிற எக்ஸாம் 2 ஹாலிலேருந்து 5 மணி வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இன்டர்வியூ 5 பேராக எடுத்து வாசிக்க வச்சு, ஒரு 5 பேர் எடுத்து என்ன கதிரையில் இருப்பாட்டி வாசிக்க வச்சு, இப்போ வாசித்தல் அதில் மேசையில் ஒட்டி இருக்கும், அதை பார்த்து நம்ம வாசிக்கணும். அதுக்கு ஒரு மார்க்ஸ். திருப்பி 2 இது என்ன இன்டர்வியூருக்கு இருப்பாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க. இப்போ கொரியோட கலாச்சாரத்தை பற்றி கேட்பாங்க. என்கிட்ட கேட்டாங்க என்ன அந்த இதில் பார்த்தே ஒன்று கூட விட செல்லுச்சுன்னாங்க. அதில் அந்த இதில் பந்தியை பார்த்தே நான் கேட்குற கேள்வி கூட செல்லுங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ அது சொல்லிட்டேன். அது ப்ரூவ் கேட்டாங்க. இப்போ என்ன நாட்டில் இல்லாட்டி கொரியாவில் என்ன இருக்கிற நண்பர்களுக்கு இப்படி கவலையாக இருந்தால் நீ என்ன செய்வா இந்த மாதிரி கேட்டாங்க. அதுக்கு நமக்கு தெரிஞ்சதை பேசணும். அடுத்தது கேட்டாங்க, கொரியாவில் ஃபஸ்ட் டைம் வரக்குள்ள உனக்கு எப்படி இருந்துச்சு மனநிலை, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. இப்படி ஒரு திருப்பி அடுத்து கொரியா கலாச்சாரத்தை பற்றி கேட்டாங்க. கல்யாணம் இது எப்படி, அந்த செத்து போன அந்த இது எப்படி, அப்படி ஒவ்வொன்றுக்கும் 5 கேள்வி தான். மொத்தம் 5 கேள்விக்கும் அவங்க மார்க்ஸ் போடுவாங்க. இதில் மார்க்கிங் சிஸ்டம் எப்படி அதை நான் நெட் பண்ணுறேன் கேள்விக்கு 1 hour எக்ஸாம். அதில் ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்ஸ். மற்றது இந்த இன்டர்வியூ வைக்கிற எக்ஸாமுக்கு மொத்தம் 5 கேள்விக்கு 25 மார்க்ஸ். ஒரு கேள்விக்கு 5 மார்க்ஸ் போய் 5 நம்ம கொஞ்சம் நெல்லாச்சு 5 மார்க்ஸ். அதோட கொஞ்சம் இதுன்னு 4 3 2 0 அப்படியே வரும். அதனால் இன்டர்வியூக்கு ஒரு கேள்விக்கு 5 படி 25 மார்க்ஸ். மற்றது 50 கேள்விக்கு 1.5 படி வரும். இவ்வளோதான். திருப்பி எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இப்போ 5 மணிக்கு தான் முடிஞ்சிட்டு ஆனால் அந்த கேப்பில் நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபோனில் நம்ம கொண்டு வரலாம். ஃபோன் பேக்கோ கெப்போ எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் நம்ம கொண்டு வரலாம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா முன்னுக்கே பேக் அவ்வளோ சிஸ்டமாக சின்ன தானே கொரியாங்க அவ்வளோ சிஸ்டம். அப்போ சின்ன விஷயத்தையும் அவ்வளோ சிஸ்டமாக செஞ்சுருந்தாங்க. ஃபோன்லாம் ஒவ்வொரு பேக்குகளுக்கு தனித்தனி நம்மளோட பேரை ஒட்டி ஒன்றும் மிஸ் ஆகாத அளவுக்கு ஒன்றும் மாறுபடாத அளவுக்கு அப்போ அவ்வளோ சிஸ்டமாக செஞ்சுருந்தாங்க. இதான் விஷயம். ஸோ இது முடிய இந்த 24 ரிசல்ட்ஸ் வருவது. ரிசல்ட்ஸ் வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக மாற்ற விரும்பினா நம்ம கம்பெனிகிட்ட பேசி கம்பெனி ஓகேனா மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இப்படி இருக்குது இந்த விஷயம். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். மற்றது இன்னும் நிறைய பேர் செல்ல இந்த மெசேஜ் போடுறீங்க, எப்படி விசிட்டிங் விசாவில் வந்தால் வேலை எடுக்கலாமா, ரிஃப்யூஜ் அடிக்கலாமா, ஜப்பானில் இருக்க எப்படி வாங்க டூரிஸ்ட் விசாவில் வந்தால் வேலை எடுக்கலாமா, இதை பற்றி எல்லாம் இன்றைக்கி பெருசாக தெரியா. ஆனால் இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ நிறைய பேருக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணிக்க கிடைச்சிடல, பார்க்க கிடைச்சிடல. ஸோ நான் 12 மணி வேலை செய்கிறேன், அதுக்குள்ளுக்கு வீடியோ எடுத்து போட்டு வேலை செஞ்சு வீட்டை ஹோல் கழிச்சு. ஸோ அதனால் ஒரு கேள்விக்கு விட ரிப்ளை பண்ணினாலும் அது பல கேள்வியில் வந்து முடியும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஸ்லாம் போட்டு இப்போ இப்படி எப்படின்னு கேட்டால் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணினா அது ஒரு 7-8 கேள்வியில் வந்து நிற்கும். ஸோ அதால் பெரும்பாலும் மெசேஜ் படுறதில்லை. ஏன்னுச்சுன்னா ரிப்ளை பண்ணினா ஒரு சரியான ரிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கும் ஒரு ஐடியா ஒன்று வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இப்போ கிழமையில் ஒரு எல்லாரும் மெசேஜுக்கும் பார்த்து அதுக்கு ஒரு வீடியோ போடுற மாதிரி இப்போ எல்லாருக்கும் இருக்கும் தானே டவுட், எல்லாரோட டவுட்டும் கிளியர் ஆகும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்கேன். கட்டாயம் நம்மளோட ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு சப்போர்ட் தாங்க. அதான் எனக்கு இன்னும் நிறைய கொஞ்சம் வீடியோ செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல் மோட்டிவாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். செல்ல உங்களுக்கு தோணிச்சு. என்ன டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் அந்த உங்களோட டவுட்டுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கொரியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொன்னால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ கொரியாவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய், see you in another video.